ஷேர் எக்ஸ்பர்ட்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜிடிபியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 6.7 ஃபஸ்ட் குவார்ட்டர் 2024 to 2025 அதனுடைய ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6.7% தான் இருக்குது. கடந்த ஆண்டு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 8.2% இருந்தது. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு சரிவை தான் காட்டுது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9.7 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. கடந்த ஆண்டு 8.2 இருந்தது. இப்போ வந்து 9.7 வரைக்கும் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதன்படி நடக்காமல் 6.7 தான் வந்திருக்கு. இது வந்து ஜிடிபியினுடைய சரிவு தான் இருக்குது. ஆக இது பங்குச்சந்தையில் எப்படி இருக்கும், எப்படி எதிரொலிக்கும் அப்படின்ற பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் உருவாகியிருக்கு. அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டோட மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்றதையும் நாம் இப்போ பார்த்துருவோம். மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது -75 -100 to -150 ரேஞ்சில் ஓப்பன் ஆகி 9:15க்கு ஓப்பன் ஆகுது. அப்படியே 9:15 ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட்லேயே ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். பல பேரும் உடனே புட் ஆப்ஷன் தான் எடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட மைண்ட் செட்டில் என்ன மைண்ட் செட் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இறங்கும் அப்படின்றது தான் மைண்ட் செட். ஆக அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டோட பிஹேவியர் இருக்கும் பட்சத்தில் நாம் துருன்னு போயிட்டு ஒரு புட் ஆப்ஷனை எடுத்துடக்கூடாது, அல்லது இறங்கும் அப்படின்னு நினச்சி போட்டுறக்கூடாது. மார்க்கெட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் இந்த மாதிரியான பிஹேவியரில். ஒருவேளை மார்க்கெட் -200க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டை வந்து பெரும்பாலும் ட்ரேடர்ஸ் வந்து தொடமாட்டாங்க. ஒரு பயம் வந்துடும், ஒரு ஃபியர் வந்து க்ரியேட் ஆகிடும். -200லலாம் ஓப்பன் ஆச்சுன்னா அது ஏன்னா அதுக்கு மேலே என்ன இப்போ நம்ம போட்டு ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகிடும். ஆனால் அது வந்து இன்னும் ஃபர்தராக டவுன் ஆகி போயிடும். ஆக அது வேறு. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ஒரு அந்த ஷோவுக்கும் உண்மை ரியாலிட்டிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஷோக்கும் ரியல் திங்க்கும் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அந்த மைனர் டிஃப்ரென்ஸை நாம் தெரிஞ்சு பண்ணணும். ஓவர் கேப் டவுனாக இருந்தால் ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணால் மிக சரியாக பங்குச்சந்தை ஏறுமா இறங்குமா அப்படின்றத வந்து நாம் கணிச்சிட முடியும். சரி, ஒருவேளை பங்குச்சந்தை ஓவர் கேப் டவுனில் இறங்க வாய்ப்பு இருக்குது, அது அடுத்தது. ஒருவேளை பங்குச்சந்தை வந்து இறங்கணும், ஆனால் எப்படி இறங்குன்ற இன்னொரு பிஹேவியரும் இருக்குது. அதாவது நாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்கோம், நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கோம். இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை அவங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகணும். அதாவது ப்ளஸ் ரீஜனில் ஓப்பன் ஆகுறதோ இல்லை மிட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி தொடர்ந்து அப்படியே மார்க்கெட்டு ட்ராவல் மேலே போயிட்டே இருந்து கடைசியாக தான் மார்க்கெட் வந்து இறங்குவதற்கு, அதாவது இந்த மைண்ட் செட் மாறணும். அப்படி மைண்ட் செட்டை ஃபாஸ்ட் மூமெண்ட் கொடுத்தும் மாற்றலாம், அல்லது பொறுமை இழக்க வச்சும் அவங்களால மாற்ற முடியும். தொடர்ந்து மேலேயே போயிட்டு இருக்கோம், ஆனால் பாயிண்ட்ஸ் மட்டும் ஏறாது அந்த அளவுக்கு. ஆல்ரெடி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே ஆனால் மார்க்கெட் அப்லேயே இருக்கும், அப்வேர்ட்லேயே இருக்கும். அந்த அப்வேர்ட்லேயே நம்ம வந்து பெரும்பாலும் ட்ரேடர்ஸ் வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு 2:30க்கு மேலே மார்க்கெட் வந்து இறங்குவதற்கான அந்த வாய்ப்பும் அந்த மாதிரியும் இறக்குவாங்க. ஆக நாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மண்டேவோட ட்ரேடை ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்து பண்ணாதீங்க. இதுக்கு வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, ட்ரேடிங் சைக்காலஜி ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அடிஷ்னலாக ப்ரைஸ் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஆப்ஷனில் வரக்கூடிய கால் ஆப்ஷனோட ப்ரைஸஸ் என்ன பர்சன்டேஜ், புட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸோட பர்சன்டேஜ், இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த மார்க்கெட் ஏறுமா அல்லது இறங்குமா அப்படின்றத ஆனால் முடிவுகள் வரலாம். எப்படி இருந்தாலும் ஏன்னா ப்ரைஸ் அனாலிசிஸ்லாம் இப்படி சொல்லி வந்து தெரியப்படுத்த முடியாது. அது அந்த ரியல் மார்க்கெட் ரன்னிங் மார்க்கெட்டில் அதெல்லாம் கம்பேர் பண்ணி சொன்னால் தான் அது புரியும். அதனால் அது வேறு ஒரு நாளில் நான் லைவ் மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி மண்டே ட்ரேடை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு நெகட்டிவான ஒரு ஷோ இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.